1967 சனவரி 12ஆம் நாள் எம்ஜிஆரை அவரது இராமவரம் வீட்டில் எம்.ஆர். ராதா சுட்டார். அந்த எம்ஜிஆர் கொலை முயற்சி வழக்கில் தண்டனை பெற்ற ராதா 1967 பிப்ரவரி 12ஆம் நாள் முதல் 1971 ஏப்ரல் 27ஆம் நாள் முதல் சிறையிலிருந்தார். அப்பொழுது ராதாவின் மகளான ராணி என்றழைக்கப்பட்ட ரஷ்யாவுக்கு திருமணம் நடந்தது. ராதாவால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. காமராஜரின் தூண்டுதலின் பேரில்தான் ராதா எம்ஜிஆரை சுட்டார் என்ற வதந்தி நிலவியதால் அவர் திருமணத்திற்கு தலைமை தாங்கவில்லை. ஈ.வே. இராமசாமி தலைமையேற்றார். திரையுலக நடிகர்களில் ஜெமினி கணேசன், சாவித்ரி தம்பதியைத் தவிர வேறு பெரிய நடிகர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. 1968 இறுதியில் ராதாவிற்கு திருச்சியில் தங்கியிருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டுடன் ஜாமீன் கிடைத்தது. பின்னர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்குப் பின் ராதா விடுதலையானார். விடுதலையான பின் தனது வெற்றி நாடகங்களான தூக்குமேடை, இரத்தக் கண்ணீர், லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு ஆகிய நாடகங்களின் தொகுப்பாக கதம்பம் என்ற பெயரில் நாடகம் நடத்தினார். ராதாவே எம்ஜிஆருடன் பேசி நாடகத்திற்கு தலைமை தாங்குமாறு அழைத்தார். அவரும் ஒப்புக்கொண்டார். எனினும் ஏதோ காரணங்களுக்காக அவர் கலந்து கொள்ளவில்லை. பின்னர் ஈ.வே. இராமசாமியின் இறுதிச் சடங்கின்போது எம்ஜிஆரும் ராதாவும் சந்தித்துக் கொண்டனர் என்றும், அப்போது அவர் எம்ஜிஆருக்கு தனது அருகிலிருப்பவர்களை நம்பக்கூடாது என்று எச்சரிக்கை செய்ததாகவும் கூறப்படுகிறது. மு.க. முத்து நடிப்பில் வந்த சமையல்காரன் என்ற திரைப்படத்திலும் பின்னர் ஜெய்சங்கருடன் 4 படங்களிலும் ராதா நடித்தார். 1975இல் இந்திரா காந்தி அரசின் நெருக்கடி நிலை அறிவிப்பின் பின் உள்நாட்டு பாதுகாப்பு பேணல் சட்டம் மீசாவின் கீழ் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அப்போது விடுதலைக்கீடாக ஈ.வே. இராமசாமியுடன் தொடர்பில்லை என்று எழுதித் தர வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்க மறுத்துவிட்ட அவர் 11 திங்கள் சிறைக்குப் பிறகு மைய அரசு அமைச்சர்களின் தலையீட்டின் பேரில் வெளிவந்தார். அதன்பின் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் வெற்றிகரமாக நாடகம் நடத்திவிட்டு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டதை அடுத்து திருச்சி திரும்பினார். 1979ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி இறந்தார். அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள எப்பனித்தாலும் அவரது பாதுகாப்பு கருதி ராதா குடும்பத்தினர் அவரை வரவேண்டாம் என கூறிவிட்டனர். அரசு மரியாதையையும் ஏற்க மறுத்துவிட்டனர்.